ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வீக சம்மந்தப்பட்டது கூட என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் தெய்வீகமான நாட்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஒரு சிறப்பானதுன்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வந்திருந்தது. பௌர்ணமி ஆக்சுவலி செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 22ஆம் நாள் வந்திருந்தது. பௌர்ணமி வந்த அன்னைக்கு சந்திர கிரகணமும் சேர்ந்து இந்த டைம் வந்திருந்தது. இந்த ஆண்டுடைய 2 சந்திர கிரகணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. சந்திர கிரகணம் முடிஞ்ச கையோட இப்போ பௌர்ணமியுடைய சூத காலம் அடுத்த 15 நாட்கள் இருக்குது. ஸோ அடுத்த 15 நாட்கள் நீங்கள் ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 15 நாட்கள் இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். செப்டம்பர் 8ஆன இன்றிலிருந்து இந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சூதக்காலம் இருக்கக்கூடிய இந்த 15 நாள் பௌர்ணமி எண்ணிக்கை செய்ய முடியாத பரிகாரங்கள் இனி வரக்கூடிய இந்த 15 நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போ நீங்கள் பரிகாரம் செய்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன் பெறுங்க. சரி, இப்போ நான் வந்து பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரம் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கடன் தீர இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு அடையப்படும். ஏன்னா இந்த பரிகாரம் அந்த மாதிரியான பரிகாரம். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக வந்தது. ஆவணி நட்சத்திரமும் இந்த 15 நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய ரெட்டு பிளட் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது ரெட்டு பிளட்டுனா இரத்த நிறத்தில் நடந்த சந்திர கிரகணம் வந்து இப்போ நடந்தது பௌர்ணமி நாளில். அறிவியல் ரீதியாக இது ஒரு எச்சரிக்கையானதாக சொல்லப்படுது. நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வந்ததாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பதிந்ததாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் அடுத்த 15 நாட்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலவின் ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கோ. இனி வரக்கூடிய நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பழிக்கும். அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர நீங்கள் எந்த நாளில் வேணாலும் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் பரிகாரம் செய்யுங்க, பலன் பெறுங்க. ஆக்சுவலி எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது. அதனால் உங்கள் கைகளால் வாயிலா ஜீவன்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் முடிந்த உணவை தானம் செய்யுங்க. அதுவும் காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும். அப்போது நீங்கள் போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும். அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் இந்த 15 நாளில் செய்யலாம். செய்கிற அன்னைக்கு மதியமோ அல்லது மாலையிலையோ நீங்கள் செய்யலாம். அதே போல் நீங்கள் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வீதிகளில் யாசகை கேட்குறாங்கல்ல, அப்படி கேட்குறவங்களுக்கு 2 பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவை வாங்கி தானம் கொடுங்க. அதுலேயும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி, தயிர் சாதம், வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா நல்லது என்று சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் எல்லாம் இரவில் இரை தேட வரும். குறிப்பாக உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்க.
அதுவும் குடும்ப தலைவி கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்புறம் இதை செய்துட்டு மறுநாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் இன்றோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்கள் கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்க. பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தாலும் 1000 எறும்பு அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமம். இப்போ 15 நாட்களில் எப்போ வேணாலும் செய்யலாம். இதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய இறையாற்றலும் இறை சக்தியும், நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியும். வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, செய்து பாருங்கள். இப்போ நான் சொன்னதை இன்றைக்கி இரவு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கோ இந்த 15 நாட்களில் எப்போ வேணாலும் நிலைவாசலில் இந்த இனிப்பு பொருளை தூவி விடுங்க. மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது. நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செய்யக்கூடியது கண்டிப்பாக பலிக்கும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரத்தை வந்து பார்த்தோம். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி இந்த 15 நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். விரயஸ்தானமான 12வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதோடு ஞான மோட்சக்காரகன் கேதுவும் சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகள் ஏற்பட்டு சங்கடத்துக்கு ஆளாவீங்க. யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க. கையிருப்பு கரையும். சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார். எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டாகும். அந்த தடைகளை இல்லாமல் செய்ய நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். இழுப்பறியாக இந்த வழக்குகள் வெற்றி உண்டாக்கும். அப்புறம் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அதுவும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு இருந்தால் வெற்றி அடைய முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் வெற்றி நோக்கி நடைபெறக்கூடிய உங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் முன்னேற்றம் இருக்குது. ருணரேக சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல் பாதிப்புகள் விலகும். இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 2, 4, 6ஆம் இடங்களில் பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன் தொல்லை விலகும். தாய்வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலையும் உயரும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செய்வது நன்மை தரும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கவனக்குறைவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ திட்டமிட்டு செயல்படுவதால் இழப்பு ஏற்படாமல் சமாளித்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தைரியம் கொண்டவராக இருந்தாலும் எந்த ஒன்றிலும் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். தைரிய வீரிய பராக்கிரமக்காரர்களான செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். அதுவும் விரயஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளும் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காமல் போகும். அதனால் முழுவதும் உங்களுடைய வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மை தரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கடைசி 15 நாட்கள் பௌர்ணமியில் இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசி
ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.